உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். உலகத்தில் மனிதர்கள் எதையெல்லாம் பாக்கியமாக நினைக்கிறார்களோ அதெல்லாம் பாக்கியம் கிடையாது. ஒரு சிலர் நினைக்கிறார்கள் பணம் இருந்தால் பெரிய பாக்கியசாலி, இல்லை, அது பாக்கியம் கிடையாது. இன்னும் ஒரு சிலர் பட்டத்தை பெரிய பாக்கியமாக நினைக்கலாம், அதுவும் பாக்கியம் கிடையாது. இன்னும் ஒரு சிலர் பெரும் பெரும் பதவிகள், பெரும் பெரும் ஆட்சிகள், அதிகாரங்கள், சொத்து செல்வங்கள், தனக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான சில குடும்ப அந்தஸ்துகள், இதை பாக்கியமாக நினைக்கலாம். ஆனால் உலகத்தில் ஆக பெரிய பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத் வரைக்கும் நீங்கள் சுஜூது செய்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடிக்காத ஒரே ஒரு பாக்கியம் இஸ்லாமிய பாக்கியம் மாத்திரம்தான், கலிமாவுடைய பாக்கியம். உலகத்தில் எது இருக்கலாம், எது இல்லாமல் இருக்கலாம், பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், என்ன உலகத்துடைய பாக்கியங்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சகோதரர்களே, இஸ்லாம் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத் வரைக்கும் நீங்கள் சுஜூதில் இருந்து அல்லாஹ்வுக்கு இதற்கு மட்டும் நன்றி செலுத்தினாலும் நன்றி செலுத்த முடியாது. சகோதரர்களே, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ஆரம்பத்தில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் பலவிதமான கட்டங்களை, பலவிதமான நிலைமைகளை, செல்வத்திலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் இரையச்சத்திலும் இரையச்சம் இல்லாத கட்டத்திலும் இவ்வாறு பல கட்டங்களை கடந்து வந்தவர்கள் தான் முஸ்லிம்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் காலங்களை எல்லாம் சுருக்கமாக 5ஆக பிரித்து சொல்லிவிட்டார்கள். முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன் லில் இமாம் ஹாக்கிம் அன்-நைசாபுரி அலைஹி ரஹ்மா அவர்களுடைய ஹாக்கிம் என்ற கிரந்தம், முஸ்தத்ரக் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ரவாயத். அடுத்தது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4ஆக 5ஆக காலங்களை பிரித்தார்கள். முதலாவது காலம்தான் அது நுபுவத்துடைய காலம். நுபுவத்துடைய காலம் அது எப்படியான காலம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருல் குரூனி கர்னி, உலகத்தில் வந்த நூற்றாண்டுகளில் எல்லாம் சிறந்த நூற்றாண்டு அது என்னுடைய நூற்றாண்டு, நான் வாழ்ந்த காலம். ஏன்? குர்ஆன் இறக்கப்பட்ட காலம் அந்த காலம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு அடிக்கடி இறங்கி போன காலம் அந்த காலம். மலக்குமார்களுடைய உதவியை சஹாபாக்கள் நேரடியாக கண்டது அந்த காலம். இஸ்லாம் என்ற ஜோதி மங்கி மறைந்து மண்ணோடு மண்ணாக போயிருக்கும் அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த முஹம்மதுல் முஸ்தபா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக முழு உலகத்துக்கும், சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் ஆரம்ப காலம் இஸ்லாம் 4 பேருக்கு மட்டும்தான். பொம்புல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆண் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன புள்ள அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேரை வைத்து ஆரம்பித்த இஸ்லாம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்தை சந்திக்கிறார்கள். 313ஆக உயர்ந்திருந்தது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது களத்தை சந்திக்கிறார்கள். 313 1000ஆக மாறி இருந்தது. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு வருகிறார்கள். 1000 பேராக இருந்த முஸ்லிம்கள் 1400ஆக மாறி இருந்தது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியை சந்திக்கிறார்கள். 1400க்கு மேலாக மாறிவிட்டது. கடைசியாக ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் குத்பா ஓதுகிறார்கள். அந்த குத்பாவை கேட்ட முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 1,24,000ஆக மாறிவிட்டது. ஒரு மனிதருடைய சாதனை, ஒரு மனிதருடைய தியாகம், ஒரு மனிதர் பஷ்ட கஷ்டம், ஒரு மனிதர் சிந்திய ரத்தம், ஒரு மனிதர் வாங்கிய ஏச்சு, ஒரு மனிதர் வாங்கிய அடி, ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக சுமந்த சிரமங்கள் இந்த உலக வரலாற்றை தலைகீழாக பெரட்டியது. அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர் தான் இன்றைக்கு கூகுள் அடிச்சு பார்த்தாலும், எங்க நீங்க பார்த்தாலும் உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர் யார் என்று அடித்து பாருங்கள்,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் தான் வந்து நிற்கும். சகோதரர்களே, உலகத்தில் வாட்ஸ்அப் இல்லாமல், பேஸ்புக் இல்லாமல், இன்ஸ்டாகிராம் இல்லாமல், எந்த சமூக வலைத்தளமும் இல்லாமல் 1.8 பில்லியன் 1.8 பில்லியன் மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரே மனிதர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் குடிகாரர்களாக, கொலைகாரர்களாக, கொள்ளைக்காரர்களாக, மோசமானவர்களாக, நிர்வாணிகளாக தவாஃப் செய்த மக்களை அல்லாஹ்வே சொல்றான் குர்ஆனில், வமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஉ வ தஸ்பியா. ஜாகிலியத்துடைய காலத்தில் அந்த மக்கள் எப்படி தொழுவார்கள் தெரியுமா? தக்பீரை கட்டிக்கொண்டு விசில் அடிப்பார்கள். காபத்துல்லாஹ்ல தக்பீரை கட்டிக்கொண்டு விசில் அடித்தவர்களை வதஸ்தியா நிர்வாணமாக கைதட்டிக் கொண்டு காபத்துல்லாவை சுத்தி ஓடித்திருந்த மக்களை அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய நண்பர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போல. ஃபபிஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், யாரை பின்பற்றினாலும் நேர்வழியை அடைவீர்கள். வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதிகள் என்பதாக அல்லாஹ்வால் வாக்கு கொடுக்கப்படும் அளவுக்கு ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த மக்களாக மாற்றினார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்த, இந்த உலகம் கண்ட, இந்த உலகம் கடந்த நூற்றாண்டுகளில் மிகச்சிறந்த நூற்றாண்டு. சகோதரர்களே, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12இல் துஹாவுடைய நேரத்தில் உலக வரலாற்றையே பிரட்டிய அந்த மனிதர், உலக வரலாறை தலைகீழாக பிரட்டிய அந்த தலைவர் உலகத்தை விட்டு விடை கொடுத்தார். அன்றைய தினத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், இன்றைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் காலடி எடுத்து வைத்தாரோ, அபாஅ குல்லி ஷை, முழு மதீனாவும் ஒளிமயமாக மாறியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிந்த அந்த நாள், அந்த தினம் அவ்லம குல்லு ஷை, முழு மதீனாவும் இருட்டாக மாறிவிட்டது. அன்றைய தினத்தில் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட முதலாவது காலம், சிறந்த காலம் முடிவுக்கு வந்தது. இரண்டாவது காலம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயாமுல் ஹிலாஃபா, ஹிலாஃபத்துடைய காலம். ஹிலாஃபத்துடைய காலம், ஹிலாஃபத் என்றா என்ன? பிரதிநிதித்துவம். பிரதிநிதித்துவம்டா என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறையில, எந்த தோற்றத்துல இந்த இஸ்லாமிய சமூகத்தை வழி நடத்தினார்களோ அந்த வழிமுறையிலிருந்து ஒரு அணுவளவும் கூட நெறி பிசகாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றி 4 கலீஃபாக்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த காலம்தான் ஐயாமுல் ஹிலாஃபா, ஹிலாஃபத்துடைய காலம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் ஆட்சியை ஏற்றார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. 2.5 வருடம் இஸ்லாத்தை கட்டி காத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் போது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் போது வெறுமனே ஹிஜாஸ் மாநிலம், வெறுமனே யமன் தேசம், ஈராக்கில ஐனு தமர் என்ற ஒரு பகுதி, இது மாத்திரம்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு மரணித்தார். 13ஆம் ஆண்டு மரணித்தார். ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 2வது கலீஃபாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடுத்த மாமனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்தார். சகோதரர்களே, 10.5 வருடம் உலக வரலாறு காணாத ஒரு தலைவர், 10.5 வருடம் உலகத்தில் யாரும் செய்யாத சாதனைகள், 10.5 வருடம் யமன் வரைக்கும் இருந்த இஸ்லாத்தை
சைனா வரைக்கும் கொண்டு போனார். 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாற்றினார். சகோதரர்களே, தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பள்ளி அல்ல, 2 பள்ளி அல்ல, 5 பள்ளி அல்ல, 5000 பள்ளிகளை